இதயம் wishes you a very happy new year. வயதான காலத்தில் பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் பெற்றோர் வழங்கிய சொத்துக்கள் மீதான தான பத்திரத்தை ரத்து செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த வயதான பெண் தன்னை சரியாக கவனிக்காததை அடுத்து மகனுக்கு வழங்கிய சொத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் அந்த சொத்துக்களுக்கான தான பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் வயதான பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்ற காரணத்திற்காக தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது, மேலும் பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் தான பத்திரம் செல்லாது என்று எந்த நிபந்தனையும் மனுதாரர் விதிக்காததால் தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து அந்த பெண் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சி.டி. ரவிக்குமார் மற்றும் சஞ்சய் கரோல் ஆகியோர் அளித்த தீர்ப்பில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சட்டத்தின்படி மட்டுமே ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மூத்த குடிமக்களின் உணர்வுகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சொத்துக்களை எழுதி கொடுத்த பிறகு பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்காமல் போவது மிகவும் கவலை அளிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் பெற்றோர் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டத்தின்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர் எழுதி கொடுத்த சொத்து ஆவணத்தை ரத்து செய்து அந்த தான பத்திரத்தை செல்லாது என்று அறிவிக்கலாம். சொத்துக்களை எழுதி வைத்தவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உடல் ரீதியான தேவைகளை சொத்துக்களை பெற்றவர் செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறினால் சொத்துக்களை எழுதி கொடுத்தது செல்லாது என்று அறிவிக்க முடியும் என்று அதிரடியாக தீர்ப்பளித்தனர்.